லாஸ்ட் வீடியோவில் இந்த வீடியோவுக்கு எடிட் பண்ண தேவையான பீரோல் கிளிப்ஸ் எல்லாம் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் இந்த கிளிப்பெல்லாம் யூஸ் பண்ணி இது எப்படி ஒரு கம்ப்ளீட் ரீலாக மாற்றுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களோட லைஃப் ஒரு எமோஷ்னல் ரோலர் கோஸ்டரில் போகிற மாதிரி இருக்கா? ஸோ இப்போ வந்து அந்த இடத்த கிளிப்பை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பிஐபின்னு இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்த கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ இமேஜ் சூஸ் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அந்த வீடியோ லிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண வீடியோவை வந்து அந்த இடத்துல வச்சு ஃபுல் ஸ்க்ரீனு இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ எடிட் பண்ணிவிட்டு அவங்க பேசும்போது இது வந்து பேக்ரவுண்டில் போனால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து வீடியோவில் வந்து அந்த ரோலர் கோஸ்டர் நல்லா தெரிகிற ஃப்ரேம் மட்டும் நான் ட்ரிம் பண்ணி வச்சுக்கிறேன், அந்த ட்ரிம் ஆப்ஷன் யூஸ் பண்ணி. ஸோ இப்போ இந்த வீடியோ எப்படி இந்த வீடியோவோட பேக்ரவுண்டில் போகும்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போ இது வந்து ஒரு வீடியோ வந்து ஒரு லேயர் இருக்குது, அதுக்கு மேலே இந்த வீடியோ வச்சுருக்கோம். பட் நமக்கு எப்படி வேணும்னா இவங்களோட பேக்ரவுண்டில் இந்த வீடியோ தெரிகிற மாதிரி வேணும். ஸோ அதனால் இந்த மெயின் வீடியோவை வந்து கிளிக் பண்ணி டூப்ளிகேட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் டூப்ளிகேட் பண்ணால் அது டூப்ளிகேட் ஆகிடும். பக்கத்துலேயே கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா ஸ்விட்சுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்விட்சுன்னா இந்த லேயர்லேருந்து அடுத்த லேயருக்கு, அதாவது டாப் லேயருக்கு அது வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் ஸ்விட்சில் இருக்க வீடியோ, அதாவது டாப் லேயரில் இருக்க வீடியோவை கிளிக் பண்ணி கட் அவுட் பண்ணணும். ஸோ கட் அவுட்னா அந்த பேக்ரவுண்ட் வந்து அதை கட் பண்ணிட்டோம். ஸோ என்ன ஆகும்னா பேக்ரவுண்ட் கட் பண்ண உடனே நீங்கள் பேக்கில் வச்சுருக்க வீடியோ வந்து விசிபிளாக தெரியும். அடுத்து இந்த வீடியோ வந்து அந்த ஒரு லைன் மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் ப்ளர்ராக தெரிஞ்சால் நல்லாயிருக்குன்றதுக்காக மாஸ்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த மாஸ்க் ஆப்ஷன் போயிட்டு அதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு எந்த இடம் வரைக்கும் வேணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு கீழே வந்து ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி இருக்கும், ஒரு கிரேடியன் சிம்பிள் இருக்கும். அதை வந்து நீங்கள் லைட்டாக கொஞ்சம் இழுத்திங்கன்னா ஒரு கிரேடியன் மாதிரி வரும். அடுத்து எந்த வீடியோ மேலே தெரியணுமோ அந்த வீடியோவை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ மேலே வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து பேக்ரவுண்டில் ப்ளே ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துடும், அதாவது ஒரு லுக் வந்திருக்கும். ஸோ இப்போ அடுத்த கிளிப் வந்துடலாம். ஸோ அடுத்த கிளிப்பை கிளிக் பண்ணிவிட்டு இதை டூப்ளிகேட் பண்ணணும். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அந்த ஸ்விட்ச் ஆப்ஷனில் போய் ஸ்விட்ச் கொடுத்திங்கன்னா இதோட டாப் லேயருக்கு அந்த டூப்ளிகேட் பண்ண வந்துடும். ஸோ அதாவது என்னென்னா இது ரெண்டுமே ஒரே ஃபைல் தான், ஒரு ஃபைலுக்கு மேலே ஒரு ஃபைல் வச்சுருக்கோம். அடுத்து அந்த மேலே வச்ச ஃபைலை வந்து கட் அவுட்டில் போயிட்டு கட் பண்ணுறோம். கட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பேக்ரவுண்ட் கட் ஆகிட்டு அவங்க மேட்டு தெரிவாங்க. ஸோ அடுத்து என்ன பண்ணோன்னா ஒரு லேயர் வந்து பேஸ் லேயர் கீழே இருக்கும், மேலே வந்து அதே லேயர் பேக்ரவுண்ட் கட் பண்ணி எடுத்துருப்போம். ஸோ அதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இன்னொரு லேயர் ஆட் பண்ணணும். அதாவது நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த லேயர் வைக்கணும். அந்த வீடியோ அப்படியே கிளிக் பண்ணி மேலே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எந்த அளவு வரணுமோ வச்சுட்டு அதுக்கப்புறம் மாஸ்க் டூலில் போயிட்டு நம்ம மாஸ்க் பண்ணுறோம் இல்லையா, மாஸ்க்னால் ஒரு நார்மலாக கட் பண்ணுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஃபெதர் மாதிரி வச்சு கொஞ்சம் கிரேடியண்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு லுக்கு நல்லாயிருக்கும். ஸோ தனித்தனி வீடியோவாக தெரியாத மாதிரி ஒரு பிளெண்டாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து எந்த வீடியோ டாப்பில் இருக்கணுமோ அந்த வீடியோவை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ டாப்பில், அதாவது டாப்பில் எந்த வீடியோ இருக்கணும்னா நம்ம டூப்ளிகேட் பண்ணோம் இல்லையா, அந்த கிளிப் தான் டாப்பில் இருக்கணும். ஸோ அதை நீங்கள் கடைசியாக ஒரு வாட்டி டச் பண்ணிங்கன்னா அது வந்து டாப்பில் வந்துடும். ஸோ அடுத்து வந்து இங்கே வந்து ஒரு இமேஜ் வைக்க போகிறோம். ஸோ அது வந்து அதே மாதிரி பிஐபியில் போயிட்டு இமேஜ் எடுத்துகிட்டு வந்து எந்த இடத்துல வரணுமோ அந்த ஃபாலோ இடத்துல பண்ணுங்க. நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணணுன்னா முதல்ல என்ன மாதிரி சிச்சுவேஷன், ஈவெண்ட்ஸ் ஆர் பீப்புள் வந்து உங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருக்காங்க அப்படின்றத முதல்ல நீங்கள் அனலைஸ் பண்ணணும். பொதுவாகவே ஒரு சிங்கிள் அதே ப்ராப்ளம் மாதிரி நம்ம அடுத்த ஸ்டெப் பண்ண போகிறோம். இந்த வீடியோ கிளிப்பை வந்து டூப்ளிகேட் பண்ண போகிறோம். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த லேயர் டாப்பில் கொண்டு வரதுக்காக அந்த ஸ்விட்ச் ஆப்ஷன் கொடுத்து டாப்பில் கொண்டு வர போகிறோம். கொண்டு வந்து அதை கிளிக் பண்ணி மூவ் பண்ணி இந்த வீடியோவுக்கு நேராக அந்த வீடியோ வர மாதிரி வச்சுக்கணும். அடுத்து மேலே வச்ச வீடியோவோட பேக்ரவுண்டை கட் பண்ணுறதுக்கு கட் அவுட் ஆப்ஷன் இருக்கும். அந்த கட் அவுட் ஆப்ஷன் கட் பண்ணி முடிஞ்ச பிறகு இந்த பேஸ் வீடியோவுக்கு மேலே இந்த வீடியோ இருக்கும். ஸோ இந்த வீடியோவோட பேக்ரவுண்ட் கட் ஆகிருக்கும். பேஸ் வீடியோவும் இதுவும் ஒரே வீடியோன்றதுனால உங்களுக்கு பேக்ரவுண்ட் கட் ஆனது தெரியாமல் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து எந்த வீடியோ வைக்கணுமோ அந்த வீடியோவை பிஐபியில் போய்ட்டு இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ணி முடித்த பிறகு அந்த வீடியோவை இந்த வீடியோவுக்கு பேக்ரவுண்டில் வர மாதிரி கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுட்டு, ஸோ இந்த வீடியோ பாருங்களேன், கொஞ்சம் இதை ஜூம் பண்ணிவிட்டு இதோட பேக்ரவுண்டில் எடுத்துகிட்டு அதாவது மேலே டாப்பில் வைக்கிறோம். வச்சுட்டு இந்த வீடியோ வந்து அந்த வீடியோவுக்கு கீழே போகணும். ஸோ அதனால் வந்து நீங்கள் எந்த ஸ்ட்ரெஸ்ஸை வீடியோ ரெடி மேலே வரணுமோ அந்த லேயரை வந்து கிளிக் பண்ண, அதாவது டூப்ளிகேட் பண்ண லேயரை வந்து கிளிக் பண்ணோன்னு அது மேலே வந்துடும். அதுக்கடுத்து அதுக்கு பேக்ரவுண்டில் ஸ்டாக் இமேஜ் ஒன்று டவுன்லோட் பண்ணி வச்சோம் இல்லையா, ஸோ அதில் மாஸ்க் ஆப்ஷனில் போய்ட்டு நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி மாஸ்க் ஆப்ஷன் யூஸ் பண்ணி மாஸ்க் பண்ணணும். பண்ணுங்கள்.
நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணணும்னா முதல்ல என்ன மாதிரி சுச்சுவேஷன் ஈவெண்ட்ஸ் ஆர் பீப்புள் வந்து உங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருக்காங்க அப்படின்றத முதல்ல நீங்கள் அனலைஸ் பண்ணணும். பொதுவாகவே ஒரு சிங்கிள் ப்ராப்ளம் தான் உங்கள் லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயத்தையுமே ப்ராப்ளமேட்டிக்காக ஃபீல் பண்ண வைக்கும். இதை சரி செய்யணும்னா ஒரு பேப்பர் பெண்ணை எடுத்துக்கோங்க. எதெல்லாம் அவங்க ஸோ இந்த இடத்துல ஒரு கிளிப் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த கிளிப்பை வந்து டூப்ளிகேட் பண்ணுறோம். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் கொடுத்து அந்த கிளிப்புக்கு டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு அதாவது ஒரிஜினல் கிளிப் இருக்குல்லையா, அதுக்கு மேலே கரெக்டாக எடுத்து வந்து வைக்கிறோம். வச்சதுக்கப்புறம் கட் அவுட்டில் போயிட்டு அதோடய பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணும். பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண பிறகு பிஐபியில் போயிட்டு அங்கே வைக்க வேண்டிய கிளிப்பு வந்து இந்த லேயருக்கு மேலே வைக்கணும். ஃபஸ்ட்டு அதுக்கு பிஐபி கிளிக் பண்ணி உள்ளே போய்ட்டு நீங்கள் அந்த டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த வீடியோவை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுட்டு அதை கொஞ்சம் ஜூம் பண்ணி நம்ம அவங்க தலைக்கு மேலே, அதாவது கொஞ்சம் தலையில் பாதி கவர் ஆகிற மாதிரி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அடுத்து நம்ம மாஸ்க் ஆப்ஷனில் போயிட்டு அந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அந்த லைனை வந்து கீழே கொண்டு வரோம். எந்த அளவுக்கு நமக்கு அந்த வீடியோ கிளிப் தெரியணுமோ அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டு அந்த கிரேடியன்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கொஞ்சம் லைட்டாக ஃபெதர் வர வைக்கணும். இதை சரி செய்யணும்னா ஒரு பேப்பர் பெண்ணை எடுத்துக்கோங்க. எதெல்லாம் உங்கள் லைஃப்பில் ஸ்ட்ரெஸ் க்ரியேட் பண்ணுது அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. அதை ஸோ இப்போ அடுத்த கிளிப்பையும் வந்து டூப்ளிகேட் பண்ணி லேயர் மேலே கொண்டு போயிட்டு ஸ்விட்ச் ஆப்ஷன் கொடுத்து மேலே கொண்டு போயிட்டு நீங்கள் வந்து கட் அவுட் பண்ணி எடுக்கணும். பேப்பர் பெண்ணை எடுத்துக்கோங்க. எதெல்லாம் உங்கள் லைஃப்பில் ஸ்ட்ரெஸ் க்ரியேட் பண்ணுது அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. அதை எப்படி உங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரது அப்படின்றதையும் திங்க் பண்ணுங்கள். ஒரு கிளிப்பு கரெக்டாக வீக்கலாக வச்சுட்டு அந்த தேவையில்லாமல் எக்ஸ்ட்ராவாக இருக்க வீடியோ வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணி டெலீட் பண்ணிடுறேன். ஸோ வந்து இப்போ வீடியோவுக்கு கரெக்டாக ப்ளே ஆகிற மாதிரி வந்துடும். ஸோ அடுத்தும் இதே ப்ராசஸ் தான். நீங்கள் எந்த கிளிப்பு மேலே ஒரு கிளிப்பை ஆட் பண்ண போகிறீங்களோ அதை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் கொடுத்து மேலே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கட் அவுட் பண்ணி அதோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணது பிறகு நீங்கள் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ண ஸ்டாக் வீடியோஸோ இமேஜோ எது இருந்தாலும் அதை செலக்ட் பண்ணி அந்த பிஐபி வழியாக கிளிக் பண்ணி உள்ளே போய்ட்டு அதை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து 3வது லேயராக வந்துடும். அதாவது ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இருக்கும், நீங்கள் டூப்ளிகேட் பண்ணது 2வது, அடுத்து நீங்கள் ஆட் பண்ணுறீங்களா ஸ்டாக் ஃபுட்டேஜ், அது வந்து 3வது லேயர் வரும். ஸோ அந்த லேயரை மாஸ்க் டூலில் யூஸ் பண்ணி கட் பண்ணணும். எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவு எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த கிரேடியன்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை வச்சு லைட்டாக நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு ஃபெதர் மாதிரி கட் ஆகும். அடுத்து நீங்கள் எந்த வீடியோ டாப்பில் வரணுமோ அந்த வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா, அதாவது ஃபஸ்ட்டு நம்ம டூப்ளிகேட் பண்ணுறோம் இல்லையா, அந்த வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து டாப் லேயரில் வந்துடும். நீங்கள் 3வது ஆட் பண்ண வீடியோ வந்து பின்னாடி போயிடும். ஸோ வந்து ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துட்டு அடுத்த வீடியோ கட் பண்ண போயிடலாம். இந்த மேலே வச்ச வீடியோ எந்த அளவுக்கு வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு முடிவு பண்ணிவிட்டு அந்த இடத்த வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்தடுத்து இந்த வீடியோ ஃபுல்லாக இதே ஸ்டெப்பை தான் நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்ருப்போம். எந்தெந்த கிளிப்புக்கெல்லாம் நம்ம ஒரு கிளிப்பை ஆட் பண்ணணுமோ, அதாவது பீரோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆட் பண்ணணுமோ, ஸோ அது எல்லா கிளிப்பையும் நம்ம கட் பண்ணி இது மேலே வைப்போம். இந்த இடத்துல வந்து அவங்க கீழே குனிஞ்சு பார்க்குறாங்க. ஸோ அதனால் அதை ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்காக ஒரு ஃபுல் சைஸ் கிளிப் ஒன்று எடுத்து அதை மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிடுறோம். ஏன்னா ஒரு சில சமயம் அவங்க படித்து பார்த்துட்டு பேசுகிறதுக்காக கீழே குனிவாங்க, மறந்து அப்படியே பேசிடுவாங்க. ஸோ அது தெரிஞ்சு அசிங்கமாக இருக்கும் இல்லையா ரீலில். ஸோ அதனால் வந்து அந்த கிளிப்புக்கு மேலே அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி இந்த ஒரு கிளிப்பை வைக்கிறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து டூப்ளிகேட்லாம் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக அந்த வீடியோவை வச்சுட்டு அவங்க குனிஞ்சிட்டு திருப்பி நிமிர்ந்து பேசுகிற வரைக்கும் வச்சுட்டு அந்த இடத்துல கட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபுல் ஸ்க்ரீனை வச்சா தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே கவர் ஆகும். ஸ்கெடியூலில் பிளான் பண்ணணுமா, ரிலேஷன்ஷிப்பில் உள்ள ப்ராப்ளம்ஸை அட்ரஸ் பண்ணணுமா, இல்லை உங்களுக்கு வரக்கூடிய ஃபினான்ஷியல் ப்ராப்ளம். நம்ம ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு பேக்ரவுண்ட் கிளிப் ஒன்று டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால் வந்து இந்த கிளிப்பை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு சேம் ப்ராசஸ் தான் ஸ்விட்ச் பண்ணிவிட்டு எந்த கிளிப்பை டூப்ளிகேட் பண்ணமோ அதே கிளிப்பு மேலே கரெக்டாக கொண்டு வந்து வச்சிடணும். இதை கொஞ்சம் நகர்த்தி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓவர்லேப் ஆகும். அதனால் கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் அவுட் பண்ணிவிடுங்க. கட் அவுட் பண்ணி ஃபுல்லாக முடிஞ்ச உடனே நீங்கள் பிஐபி ஆப்ஷன் யூஸ் பண்ணி உள்ளே போனீங்கன்னா, பிஐபி அப்படின்னா பிக்சர் இன் பிக்சர்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பிக்சர் மேலே இன்னொரு பிக்சர் வைக்கிற மாதிரி. ஸோ அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ண வீடியோவை வந்து இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ண கிளிப்பை வந்து கரெக்டாக அந்த எந்த அளவு வேணுமோ அந்த அளவு ஒரு மேலேருந்து ஒரு ஆஃப் அந்த அளவுக்கு கொண்டு வந்து வச்சுட்டு அதை வந்து மாஸ்க் டூல் யூஸ் பண்ணி கட் பண்ணணும்.
நம்ம கிளிப்பு இம்போர்ட் பண்ணது வந்து கொஞ்சம் லென்த் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் எந்த அளவுக்கு தேவையோ அதை வச்சு கிளிக் பண்ணிவிட்டு அதை நான் ஸ்ப்ளிட் பண்ணி டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இம்போர்ட் பண்ணதை டெலீட் பண்ணிவிட்டு இப்போ மாஸ்க் டூல் திருப்பி யூஸ் பண்ணி அதை வந்து கரெக்டாக கட் பண்ணணும். இதை நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக பண்ணணும். கொஞ்சம் சரியாக பண்ணலன்னா அது வந்து ஒரு பேட்ச் வச்சு ஒட்டின மாதிரி இருக்கும். அது வந்து வீடியோவில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. சார்ட் அவுட் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை எல்லாம் நோட் பண்ணுங்கள். அதில் நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்கும் போது இந்த ப்ராப்ளமை நீங்கள் அழகாக டேக்கிள் பண்ண முடியும் அப்படின்றத பாருங்கள். நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் எடுக்க வேண்டிய ஆக்ஷன் எடுக்காமல் எக்ஸ்கியூஸ் ஸோ இந்த இடத்துல ஒரு பேக்ரவுண்ட் கிளிப் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து எந்த கிளிப்புக்கு மேலே வைக்க போகிறோமோ அந்த கிளிப்பை வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கணும். ஸோ ஆல்ரெடி இந்த இடத்துல டூப்ளிகேட் பண்ண கிளிப் நீங்கள் எடுக்க வேண்டிய ஆக்ஷன் எடுக்காமல் எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சுக்கோங்க. இது வைக்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ வச்சுட்டு மேலே வைக்க வேண்டிய கிளிப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அதை வந்து கட் பண்ணி ட்ரிம் பண்ணி எடுத்துக்கிட்டு மாஸ்க் ஆப்ஷன் அதே யூஸ் பண்ணி நம்ம வந்து மாஸ்க் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இது எடுத்து முடித்த பிறகு நம்மளோட டூப்ளிகேட் பண்ண வீடியோவை வந்து நீங்கள் ஒரு வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ வந்து இந்த மாஸ்க் பண்ண வீடியோவுக்கு மேலே வந்துடும் அப்படின்றத பாருங்கள். நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் எடுக்க வேண்டிய ஆக்ஷன் எடுக்காமல் எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சுக்கோங்க. எல்லா ப்ராப்ளமுக்குமே சொல்யூஷன் இருக்குது. மை ஸ்ட்ரெஸ் வில் கெட் வர்ஸ் இஃப் ஐ டோன்ட் டேக். ஸோ இந்த இடத்துலையும் பிஐபியில் போயிட்டு ஒரு இமேஜ் எடுத்து நான் ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து அவங்க கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக சரியாக பேசாதனால கொஞ்சம் கீழே சைட்லலாம் பார்க்குறதுனால அந்த இமேஜை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி மேலேயே நான் வச்சுட்டேன். ஸோ அடுத்து இப்போ வந்து நம்ம டெக்ஸ்ட் வந்து இதில் போட போகிறோம். நீங்கள் டெக்ஸ்ட் போடணுன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கே இருக்கும் டெக்ஸ்ட் ஆப்ஷன். அந்த டீன் போட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா சொல்யூஷன் இருக்குது. மை ஸ்ட்ரெஸ் வில் அதை கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணோன்னா டைப் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் என்ன டெக்ஸ்ட் பண்ணணுமோ ஸோ அவங்க சொல்லியிருக்க டெக்ஸ்ட்டை வந்து நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ண பிறகு அதோட சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது கலர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுலாம் எப்படின்னு சொல்லி பார்ப்போம். அந்த சொன்ன ஃபுல் சென்டென்ஸையுமே நான் ஃபுல்லாக வந்து டைப் பண்ணணும். அது எந்த அளவுக்கு சொல்லி முடிக்கிறாங்களோ அந்த டியூரேஷன் வரைக்கும் அந்த டெக்ஸ்ட் அதில் இருக்கிற மாதிரி நான் வந்து பார்த்துக்கிறேன். ஸோ அதனால் அவங்க சொன்னது எல்லாமே ஃபுல்லாகவே டைப் பண்ணுறேன். அடுத்து இதில் 1 by 1 2 லைன் வர மாதிரி அந்த கீழே வச்சு ஒரு என்ட்ரு பண்ணால் கீழே வந்துடும். ஸோ அதனால் அந்த என்ட்ரு பண்ணிவிட்டு அதை வந்து கையால் நீங்கள் பிடிச்சி ரீசைஸ் பண்ணலாம். ரீசைஸ் பண்ணிவிட்டு ஸோ எங்கே வருதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணலாம். மேலே வைக்கலாமா கீழே வைக்கலாமா எந்த இடத்துல வச்சா கரெக்டாக இருக்குன்ற மாதிரி நம்ம ஒரு இடம் பார்த்துட்டு எனக்கு வந்து மேலே ஒரு இடம் காலியாக இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து நான் இந்த டெக்ஸ்ட் எடுத்து வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ அடுத்து வந்து அடுத்த சென்டென்ஸையும் நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே டைப் பண்ணிவிட்டு அதையும் வந்து நம்ம சைஸ் எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு நல்ல இடமா பார்த்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். I'm the only one who can make these changes. No one else will அடுத்து do அவங்க it for கொஞ்சம் me. சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து இது கூடவே சேர்த்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாமே ஒரே கண்டினியூட்டி தான். ஸோ அதனால் வந்து அதையும் டைப் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் கொஞ்சம் ரீசைஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்பேஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி நான் வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். No one else will do it for me. Will do it for me. I'm smart and strong enough to handle it. அப்படின்ற ஸோ இதில் அடுத்து அவங்க சொல்கிறது ஐ ஸ்மார்ட் அண்ட் ஸ்ட்ராங் எனப் டு ஹேண்டில் இட். ஸோ அதையும் நம்ம டைப் பண்ணிக்கிறோம். ஸோ அதை டைப் பண்ணி முடிச்சுட்டு இதையுமே அதே இடத்துல ப்ளேஸ் பண்ணலாம். எனக்கு வந்து இதில் வந்து அவங்களுக்கு வந்து மேலே அந்த கேப் இருக்கனால அந்த கேப் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இல்லைனா நம்ம பொதுவாக எங்கே பண்ணுவோம்னா கீழே தான் நம்ம சப்டைட்டில் போடுவோம். ஸோ அது வந்து ஒரு கிளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் அது மாறும். சில பேர் மேலே போட சொல்லுவாங்க, சில பேர் கீழே போடணும்னு சொல்லுவாங்க. ஸோ அது உங்கள் கிளைண்ட்டுக்கு என்ன விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அப்படின்ற விஷயத்த சொல்லிக்கோங்க. எப்போ ஸோ அடுத்து இங்கே கொஞ்சம் இடத்துல வந்து ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அதையும் வந்து நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். முடிஞ்ச அளவு எவ்வளோ எம்டி ஸ்பேஸ் இருக்குமோ எல்லாத்தையும் கம்மி பண்ணிடணும். ஸோ அப்போ தான் வந்து அந்த ரீலோட சைஸ் வந்து சின்னதாக இருக்கும். எவ்வளோ சின்னதாக இருக்கும் அந்த அளவுக்கு எப்போ வந்து பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ்லேயே இருக்கக்கூடிய ஸோ உங்கள் அதுக்கு இந்த ஃப்ரெண்டுக்கு இடத்துல வந்து ஷேர் பண்ணுறதுக்காக ஒரு இடம் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான இமேஜை வந்து இங்கே இடத்துல வந்து ஆட் பண்ண போகிறோம். நம்ம இந்த வீடியோ எப்பவும் பண்ண மாதிரி அந்த கிளிப் வந்து டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அந்த ஆல்ரெடி டூப்ளிகேட் பண்ண ஒரிஜினல் ஃபைலுக்கு மேலே இந்த கிளிப்பை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறோம். வச்சுட்டு இதோட பேக்ரவுண்டை வந்து கட் அவுட் பண்ணி ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ண பிறகு இந்த லேயருக்கும்
பேக்ரவுண்ட் லேயருக்கும் நடுவில் ஒரு வீடியோ வந்து நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ்லேயே இந்த வீடியோ ஆட் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து இந்த பிஐபி டூலை கிளிக் பண்ணிங்கன்னா கேலரி ஓப்பன் ஆகும். அதில் வந்து இந்த வீடியோ செக்ஷனுக்குள்ளே போயிட்டு எந்த வீடியோவை நீங்கள் அங்கே வைக்க போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இடத்துல வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க மாதிரி ஒரு பொண்ணோட இமேஜ், அதாவது வீடியோ ஒன்று டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அந்த வீடியோவை வச்சுட்டு மாஸ்க் ஆப்ஷனில் போயிட்டு அந்த வீடியோவை ஓரளவு கட் பண்ணி எடுங்க. ஸோ கட் பண்ணிட்டு எந்த லேயர் ஃப்ரண்ட்டில் வரணுமோ அந்த லேயர் எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ்லேயே இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வந்து நம்ம இம்போர்ட் பண்ண லேயரை வந்து மூவ் பண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அந்த இடத்துலேருந்து ஆரம்பித்து எந்த இடம் வேணுமோ அந்த அளவு வரைக்கும் நம்ம ட்ரிம் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அது முடித்த பிறகு நம்ம அடுத்து வந்து இதெல்லாம் முடிஞ்ச பிறகு சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் வைக்க போகிறோம். ஸோ அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வச்ச பிறகு தான் இது வந்து ஒரு கம்ப்ளீட் ரீலாக வந்து நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்லேருந்து முன்னாடி போயிட்டு ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பார்த்துலாம். ஏன்னா சில இடத்துல வந்து லேயர் வந்து ஓவர்லேப் ஆகிருக்கும். அதாவது இவங்க தலைக்கு முன்னாடி வந்து நான் பின்னாடி வச்ச வீடியோ வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து எல்லாத்தையும் பண்ணணும். அதே மாதிரி நம்ம டூப்ளிகேட் பண்ணோம் இல்லையா, அந்த எல்லா லேயரோட வால்யூமையும் 0 பண்ணணும். ஏன்னா 2 வால்யூம் வந்து 2 ஆடியோ வந்து கேட்கும். ஸோ அதனால் வந்து நம்ம டூப்ளிகேட் பண்ண ஃபைல் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி அதோட வால்யூம் எல்லாத்தையும் 0 வால்யூமை கிளிக் பண்ணிங்கன்னா 0 வரைக்கும் நீங்கள் தள்ளி 0 பண்ணணும். ஸோ இது நீங்கள் பண்ணும்போதே சேர்த்து பண்ணலாம். இல்லை நீங்கள் லாஸ்ட்டாக மொத்தமாக பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஓகே, எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட விருப்பம் தான். ஸோ நான் மொத்தமாக பண்ணுறதுக்காக நான் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ எதெல்லாம் நான் டூப்ளிகேட் லேயராக வச்சேனோ அது எல்லாத்தையும் கிளிக் பண்ணி அதோட வால்யூமை வந்து நான் வந்து கம்மி பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து டோட்டலாக வந்து எல்லா கிளிப்பையும் கட் பண்ணியாச்சு. கிளிப்புக்கு வந்து ஓவர்லே வச்சாச்சு, எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. கோஸ்டலில் போகிற மாதிரி இருக்கா? எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்னு போகுதுன்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணணுன்னா முதல்ல என்ன மாதிரி சிச்சுவேஷன் ஈவெண்ட்ஸ் ஆர் பீப்புள் வந்து உங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருக்காங்க அப்படின்றதுமே ப்ராப்ளமேட்டிக்காக ஃபீல் பண்ண வைக்கும். இதை சரி செய்யணும்னா ஒரு பேப்பர் பெண்ணை எடுத்துக்கோங்க. எதெல்லாம் உங்கள் லைஃப்பில் ஸ்ட்ரெஸ் க்ரியேட் பண்ணுது அப்படின்றத லிஸ்ட் டவுன் பண்ணிக்கோங்க. அதை எப்படி உங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரது அப்படின்றதையும் திங்க் பண்ணுங்கள். ஒரு வேளை உங்களோட ஒர்க் ஸ்கெடியூலில் பிளான் பண்ணணுமா, ரிலேஷன்ஷிப்பில் உள்ள ப்ராப்ளம்ஸை அட்ரஸ் பண்ணணுமா, இல்லை உங்களுக்கு வரக்கூடிய ஃபினான்ஷியல் ப்ராப்ளமை எப்படி சார்ட் அவுட் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை எல்லாம் நோட் பண்ணுங்கள். அதில் நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்கும் போது இந்த ப்ராப்ளமை நீங்கள் அழகாக டேக்கிள் பண்ண முடியும் அப்படின்றத பாருங்கள். நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் எடுக்க வேண்டிய ஆக்ஷன் எடுக்காமல் எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சுக்கோங்க. எல்லா ப்ராப்ளமுக்குமே சொல்யூஷன் இருக்குது. My stress will get worse if I don't take action. I'm the only one who can make these changes. No one else will do it for me. I'm smart and strong enough. ஸோ இந்த இடத்துல இந்த டெக்ஸ்ட்டை வந்து கொஞ்சம் பெருசாக்கி நான் வச்சுக்கிறேன். ஸோ அதனால் வந்து சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்கும். நீங்கள் பார்க்கும்போது விஷுவலாக ஒரு சில இடம்லாம் வந்து இப்படி இருந்தால் நல்லா இருக்குமேன்னு தோணும். ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி முடிக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம மேலே ஒரு லேயர் வீடியோ ஆட் பண்ணோம் இல்லையா, அது எல்லாத்துக்கும் ஒரு சின்ன அனிமேஷன் ஒன்று கொடுக்க போகிறோம். ஒரு சிம்பிளாக ஒரு அனிமேஷன் சும்மா ப்ளைனாக இருக்கு இல்லையா, ஸோ அதனால் வந்து அது அனிமேஷன் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதுக்காக அனிமேஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அந்த இன்னு அவுட்டு காம்போன்னு ஆப்ஷன் இருக்கும். இன்னுன்னா அந்த கிளிப்பு உள்ளே வரும்போது ஒரு அனிமேட் ஆகும். அவுட்னா அந்த கிளிப்பு வந்து வெளியே போகும்போது ஒரு அனிமேஷனாக வரும். காம்போனா உள்ளே வரும்போது ஒரு அனிமேஷன், வெளியே போகும்போது ஒரு அனிமேஷன் வரும். ஸோ லூப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அந்த ஒரு அனிமேஷன் மாதிரி வந்த எஃபெக்ட், அதாவது ஜூம் இன், ஜூம் அவுட் அந்த மாதிரி எஃபெக்ட் வந்து வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அந்த 4 ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு என்ன தேவையோ அது யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து எல்லாத்துலேயும் இன் அனிமேஷன் மட்டும் வைக்கிறேன். ஸோ அந்த கிளிப்பை செலக்ட் பண்ணிவிட்டு அனிமேஷனில் போகணும். அனிமேஷனில் போன பிறகு உங்களுக்கு அந்த ஜூம் பண்ணுற மாதிரியா, இல்லை ஃபேட் ஆகிட்டு வர மாதிரியா நிறைய அனிமேஷன் இருக்கும். ஸோ எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து இந்த கிளிப்பில் வந்து நான் வந்து ஒரு அனிமேஷன் வைக்க போகிறேன். ஸோ அந்த அனிமேஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதோட டியூரேஷனையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ இதில் எப்படின்னா ஒரு மாதிரி ஜூம் ஆகிட்டு இந்த கிளிப் வர மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தேன்.
அடுத்து இந்த இடத்துல வந்து ஒரு அனிமேஷன் வைக்க போகிறோம். அந்த கிளிப்பை செலக்ட் பண்ணிவிட்டு அனிமேஷன் கிளிக் பண்ண பிறகு ஃபேடு, ஜூம் இன், ஜூம் அவுட்டு, ஷேக் அவுட், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் வந்து இதில் வந்து ஜூம் ஆப்ஷன் வச்சுக்கிறேன். ஸோ அந்த ஜூம் அவுட் வச்சுட்டு அதோட டியூரேஷனும் நீங்கள் கம்மியாக வச்சிங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஜூம் ஆகும், தூரமாக வச்சிங்கன்னா அதிகமாக வச்சிங்கன்னா ஸ்லோவாக ஜூம் ஆகிற மாதிரி இருக்கும். அது நீங்களாம் ஒரு ஒன்றும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னாலாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா வரும். அடுத்து இங்கே வந்து ஒரு இமேஜ் ஒன்று ஆட் பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த இமேஜுக்கு வந்து ஒரு சின்ன அனிமேஷன் ஒன்று கொடுக்கலாம். ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணி ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா மேலே வந்து அனிமேஷன் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் ஒரு ஜூம் அவுட் அனிமேஷன் வந்து கொடுத்துட்டு அந்த டியூரேஷன் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஒரு வாட்டி அதை ப்ளே பண்ணி பார்க்குறேன். ஸோ ஓகே, பார்க்கும்போது நல்லாயிருக்கு. ஸோ அதனால் அதை கண்டினியூ பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த டெக்ஸ்ட்டில் போயிட்டு அந்த 4 லைன் வருது இல்லையா? அதை வந்து மேக்ஸிமம் கவர் பண்ணி 3 லைனில் போட முடியுமான்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறேன். ஸோ 3 லைனில் வந்துச்சுன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு இனிமேல் நல்லா இருக்குன்றனால அந்த ஸ்பேஸ் எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த 3 லைனுக்கு நம்ம வந்து கொண்டு வரோம். அதே மாதிரி இமேஜ், வீடியோ மட்டும் இல்லை, டெக்ஸ்ட்லேயும் நீங்கள் அனிமேஷன் வைக்க முடியும். ஸோ எந்த டெக்ஸ்ட்டில் நீங்கள் அனிமேஷன் வைக்கணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து எடிட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அனிமேஷன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே நிறைய அனிமேஷன் ஸ்டைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு லெட்டராக வர மாதிரி, பிளிங்காக வர மாதிரி, ஃபேட் ஆகிற மாதிரி, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ஆக்ஷன் பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதாவது கொஞ்சம் லென்த்தாக இருக்கு இல்லையா? ஒரு 1.5 நிமிஷம் இருக்குது வீடியோ. ஒருத்தங்க ஃபுல்லாக பார்க்கணுன்னா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் ஸ்டிக்கர்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிற இடத்துல வந்து நீங்கள் ஸ்டிக்கர் ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு ஷேருன்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஷேர் ஸ்டிக்கர் இருக்கும். ஸோ அதை இடத்துல வந்து ஒரு இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அந்த வீடியோவில் கடைசியாக ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்லுவாங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். ஸோ அந்த இடத்துல வந்து அந்த ஸ்டிக்கரை வந்து வைக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது சவுண்ட் எஃபெக்ட்ஸ். இது வச்சா தான் அந்த ரீல் வந்து 100% வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ அதனால் ஆடியோ கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸில் போனீங்கன்னா நீங்கள் வந்து அவங்களே வந்து பேசிக்காக நிறைய சவுண்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் இருக்க சவுண்டை யூஸ் பண்ணி நீங்கள் எஃபெக்ட்ஸ் கொடுத்துக்கலாம். அதாவது ஒரு சில லைட் ஏரியா மாதிரி ஃப்ளிக்கர் ஆகிற சவுண்டு கேட்கும், ஜுசு புஸ்ஸுன்னு சவுண்ட்லாம் கேட்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சவுண்ட்ஸ்லாம் நிறையா இருக்கும், அதை வச்சுக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கே நீங்கள் நிறையா சவுண்ட்லாம் டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணி அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் வந்து எல்லாமே நான் அப்லோட் பண்ண சவுண்டு தான் யூஸ் பண்ணுவேன். இதில் டிஃபால்ட்டாக கொடுத்த சவுண்டு வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். பட் எப்படி அதை அப்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அதுவும் உங்களுக்கு வந்து நான் சொல்லிக் கொடுத்துட்றேன். நிறைய ஃப்ரீ வெப்சைட் இருக்கும், அதில் சவுண்டு கிளிப்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் என்ன கிளிப் வேணுமோ அதை வந்து சர்ச் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்துடும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இப்போ வந்து எந்த இடத்துலலாம் கட் இருக்கோ அந்த இடத்துல எல்லாத்துலேயும் ஒரு சின்ன சின்ன எஃபெக்ட்ஸ் வைக்கிறேன். ஏன்னா ஒரு இடத்துல ஜம்ப் ஆகும்போது ஒரு சவுண்டு கேட்டுச்சுன்னா மைண்டு வந்து அந்த சவுண்டில் போயிட்டு கொஞ்சம் விசுவலில் வந்து அந்த கட்டானது வந்து தெரியாது. அதே மாதிரி ஒரு இமேஜ் வரும்போதும், ஒரு வீடியோ வரும்போதும், ஒரு பாப்அப் வரும்போதும் ஒரு சவுண்டு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நிறைய சவுண்ட்ஸ் இருக்கும். பாப் சவுண்டு இருக்கும், சும்மா டிக் டிக்னு வர சவுண்ட் இருக்கும், பெல் அடிக்கிற சவுண்டு கேட்கும். ஸோ நிறைய சவுண்ட்ஸ் இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கும்போது, கட் பண்ண ஆரம்பிக்கும்போது, அதுக்கப்புறம் நீங்கள் இனிமேல் ரீல்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது என்னென்ன சவுண்டு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து நோட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் எந்த சவுண்டு வைக்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த சவுண்டையுமே நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டூப்ளிகேட் பண்ண சவுண்டை வந்து நீங்கள் மூவ் பண்ணி அடுத்த இடத்துல வச்சுக்க முடியும். திருப்பி நீங்கள் ஒரே சவுண்டை யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அதை மூவ் பண்ணி அடுத்த கட்டில் எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம். இப்போ நம்ம எப்படி சவுண்ட் டவுன்லோட் பண்ணுறது சொல்லி பார்க்கலாம். நீங்கள் க்ரோமில் போய்ட்டு எந்த சவுண்டு தேவையோ அதை வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணணும். ஸோ நான் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து அந்த பிக்ஸாபேன்னு இருக்குல்ல, அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டு இதில் நிறைய சவுண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்கும். நான் ஃப்ளாஷ்ன்னு டைப் பண்ணேன்னா பார்த்தீங்கன்னா நிறையா ஃப்ளாஷ் சவுண்டு வரும். நீங்கள் கிளிக் பண்ணி ப்ளே பண்ணி கேட்டுக்கலாம். கேட்டுட்டு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ண பிறகு அந்த டவுன்லோட் பண்ண ஃபைலை வந்து நீங்கள் இன்ஷாட்டில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கணும்.
இம்போர்ட் ஒரு வாட்டி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா, அது நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அது அந்த இன்ஷாட் ஆப்புக்குள்ளேயே இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டேன். அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி நான் வந்து இது ஐஃபோன்றதுனால நான் ஒரு வாட்டி சேவ் பண்ண மாதிரி ஆப்ஷன் கேட்கும். நான் சேவ் பண்ணிக்கிட்டேன். சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இன்ஷாட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்ஷாட் வந்தோன்னா அந்த எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இம்போர்ட்னு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபைல் இருக்கும். ஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணது காட்டும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்ஸ்டால் பண்ண ஃபைல் வந்து அதிலேயே இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சவுண்டையும் வந்து நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கலாம். எமோஷனல் ஸோ அதில் ஸ்டார்டிங்கில் வந்து சவுண்டு கம்மியாக இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிவிட்டு எந்த இடத்துலேருந்து வேணுமோ அது வரைக்கும் கூட நீங்கள் இந்த அவங்களோட சவுண்ட் லைஃப் ஒரு எஃபெக்ட்ஸையும் கூட நீங்கள் எமோஷனல் ரோலர் கட் பண்ணி கோஸ்டரில் எடிட் போகிற பண்ணிக்கலாம். மாதிரி இருக்கா? எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன்னு போகுதுன்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணணுன்னா முதல்ல ஸோ இப்போ நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ரீலை எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே பார்த்து முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு டே வந்து ஒரு லாங்காக கொடுத்த கிளிப்பில் தேவையில்லாதெல்லாம் கட் பண்ணிவிட்டு பண்ணணும்னா எப்படி ஒரு முதல்ல ரஃப் கட் என்ன பண்ணுறதுன்னு மாதிரி சொல்லி பார்த்துட்டோம். அடுத்து வந்து அந்த வீடியோவுக்கு தேவையான கிளிப்ஸ்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. இப்போ வந்து அந்த கிளிப்ஸ் எல்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு சவுண்ட் எஃபெக்ட்ஸு டெக்ஸ்ட் எல்லாம் போகிறதுன்னு பார்த்தாச்சு. நீங்கள் வந்து இதை வந்து கண்டிப்பாக ஒரு 10-15 வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தா தான் ஓரளவு ஆவரேஜாகவாச்சும் உங்களுக்கு வந்து ரிசல்ட்டு வரும். ஏன்னா இதை நிறைய வாட்டி பண்ணணும். பண்ண தான் இந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். இதில் வந்து ஒரு சில கிளிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் நகர்ந்துருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கடைசியாக ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா வரும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ண ஃபைலை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கிளைண்ட்டுக்கு அனுப்புங்க. சில சமயங்களில் வந்து நீங்கள் சேவ் பண்ணும்போது ஓவர்லேப் ஆகியிருக்கும், ஏதாச்சும் ஒரு கிளிப்பு மிஸ் ஆகிருக்கும். அதை வந்து அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணி நமக்கு சொன்னாங்கன்னா திருப்பி அவங்க என்ன நினைப்பாங்கன்னா நமக்கு சரியாக பண்ண தெரிலன்னு நினைப்பாங்க. ஏன்னா எரர் வந்து எல்லாத்துலேயும் நடக்கும். எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க. பட் வந்து அவங்க வந்து எப்போ நம்ம தப்பு பண்ணுவோன்னு காத்துட்ருக்கவங்களுக்கு வந்து அந்த சான்ஸ் நம்ம கொடுக்காம நம்ம ஒரு வாட்டி ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ணதை வந்து எனக்கு அனுப்பி விடுங்க. நம்ம வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.